ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நேத்திக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரியே ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துருந்தது. ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துட்டு ஒரு லோவர்லேருந்து பையிங் லெவல்ஸ், அதாவது டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி பையிங் லெவல்ஸ் வந்திருக்கு. பையிங் வந்துட்டு டே ஹையை க்ராஸ் பண்ணிட்டு பிவட்ஸ் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சைட்வேஸ்லேயே இருந்துட்டு, அப்புறம் அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா 49,000 போய் டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணிட்டு திரும்ப அகைன் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் கேண்டில் மாதிரி ஒரு 3-4 கேண்டில் நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நேத்திக்கான மார்க்கெட் மூமெண்டம். நேற்று லாக்ல சொன்ன மாதிரி நான் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் பையிங் சஸ்டெயின் ஆச்சுன்னா பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேண்டில் தான் இது. இந்த இடத்துல பை பண்ணியிருந்தா ஒரு 100-120 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்லேயே மூவாயிருந்தது. உங்களுக்கு ஃபியூச்சர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120-150 பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, நாளைக்கான மூமெண்டம் பார்ப்போம். அதாவது அனாலிசிஸ் எப்பவுமே சிம்பிளாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முன்னாடி ஏதாவது இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கான்னு பார்த்தா அகெயின் அதே தான். வெர்ஜின் சிபிஆர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெர்ஜின் சிபிஆர் இது. சாரி, ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு வெர்ஜின் சிபிஆர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 48,570 அந்த ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு வேணால் நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணிடுறேன். 48,570 அந்த ரேஞ்சில் இருக்குது. செகண்ட் வெர்ஜின் சிபிஆர் பார்த்தீங்கன்னா இந்த வைட் வெர்ஜின் சிபிஆர் தான். வைட் வெர்ஜின் சிபிஆர் பார்த்தீங்கன்னா 48,400லேருந்து 240. இதுதான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் க்ரூஷியல் லெவல். ஓகேங்களா? 48,400லேருந்து 240 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்தது நம்ம வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48,986 இருக்குது. ஓகேங்களா? 48,986. ஸோ இந்த லெவலில் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். 48 பிவிசி, அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,986 வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு டுமாரோ சிபிஆர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு டுமாரோ போடுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு டுமாரோ சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் டே ஹை பாருங்கள். நேற்று ஹைன்னு பார்த்தா இந்த இடம் ஆரஞ்சு கலரில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் டே ஹைன்னு சொல்கிறது மார்க்கெட் நேற்று டச் பண்ண ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் லோவஸ்ட் பாயிண்ட். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இப்போ அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த க்ரீன் கலர் வந்து R1, டெய்லி R1. இது வந்து டெய்லி ஹையு, இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ், இது வந்து சிபிஆர். அதே மாதிரி டவுன் சைடில் இது வந்து S1, இது வந்து ப்ரீவியஸ் டே லோ, நேற்று லோவஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அனாலிசிஸை. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்துட்டு ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் பின்பார் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் எதுவுமே மார்க்கெட் இப்போ வரைக்கும், சாரி க்ளோஸ் பண்ணிட்டேன், லோட் ஆகட்டும். இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய புல் பேக் வந்துட்டு இந்த லெவலுக்கு கொடுக்கவே இல்லை. 48,240 அந்த லெவலுக்கு வந்துட்டு கொடுக்காம தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைக்குதான்னு. பட் அதர் தேன் தட் நம்ம வந்துட்டு ஓப்பனிங்னு பார்த்தோம்னா ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஃப்ளாட்டாக 48,960 அந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் போய் இந்த இடத்த சஸ்டெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே இந்த இடத்த சஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹையர் லெவல்ஸ், அதாவது 49,000 பிரேக் அவுட் பண்ணால் ஆல் டைம் ஹைக்கான 50,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவலை வந்துட்டு கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகி ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து பையிங் மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் அப்சைட் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 2-3 டேஸாகவே இந்த இடத்துலையே தான் இருக்குது. 49,000 தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி இருக்குது. ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுக்குது. அது எப்படி வேணா இருக்கலாம். டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கலாம், இல்லை ஹையர் அண்ட் ஹையர். மேக்ஸிமம் நான் பார்க்குறதே இந்த இடத்துல இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே ஒரு கன்சால்டேஷனில் இப்படி பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இது வந்து 50,000 டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகுது. ஓகேங்களா? கேப் டவுன் எந்த லெவல் ஆகுதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. கேப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 இந்த ப்ரீவியஸ் டே லோ S1 கிட்ட கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பாருங்கள். ஏன்னா நேற்று மார்க்கெட் இந்த லெவல் தான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவல் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். அப்படி இல்லாமல் S1 ப்ரீவியஸ் டே லோ ரெண்டுமே பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக கீழே ரிட்ரேஸ்மெண்ட் 48,240 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த S1 ப்ரீவியஸ் டே லோவில்
ரொம்ப நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது பையிங் பிரைஸ் ஆக்ஷன் W சஸ்டெயின் ஆகுதா? இல்ல செல்லிங் பிரைஸ் ஆக்ஷன் M சஸ்டெயின் ஆகுதா? பிரேக் டவுன் ஆகுதான்றது. சப்போஸ் பையிங் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, அகைன் 49,000 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு இது. போயிட்டு அதுக்கு கிராஸ் பண்ணுதா இல்லையாங்கிறது மார்க்கெட்டோட கையில தான் இருக்கு. பட் M பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல கீழ வந்துட்டு ஒவ்வொரு லெவலா இந்த வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. அதுகிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வெர்ஜின் சிபிஆரோட க்ளோசிங்கும் வச்சுட்டு அடுத்த நாள் ஓப்பன் ஆகி கூட கீழ போலாம். இல்ல அப்படியே கூட சஸ்டெயின் ஆகி கீழ போனா மேக்ஸிமம் எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,240 இந்த வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நான் 3 டைப் ஆஃப் ஓப்பனிங்கா சொல்றது. ஃபர்ஸ்ட் ஃபிளாட் ஓப்பனிங் ஆயிட்டு 49,000 கிராஸ் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மொமெண்டம் பிக் மொமெண்டம் ஹையர் சைடில் கிடைக்கும். அப்படி இல்லாமல் கேப் டவுன் ஆனாலும் ஃபர்ஸ்ட் பையிங்கே பாருங்க. சப்போஸ் நெகட்டிவ் மொமெண்டம் ஆகி S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் டவுன் கொடுத்தா மட்டும் செல்லிங் ட்ரேட் பாருங்க. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இதை தாண்டி வெரி பிக் கேப் அப்போ இல்லை வெரி பிக் கேப் டவுன் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. எடுத்தோன்னே கீழெல்லாம் கேப் டவுன் ஆகுதுன்னா கொஞ்சம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. வால்டைல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் எனி டைம்ல க்ரூஷியல் லெவல் இப்போ மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 48,500 அது கீழே போச்சுன்னா மட்டும்தான் நெகட்டிவ். அது வரைக்கும் பாசிட்டிவாக தான் மார்க்கெட் இருக்கும். இன்னைக்கான அனாலிசிஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஓட்டி பாருங்க. நான் லெவல்ஸ் எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக நீட்டாக மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் டெய்லி இன்வெஸ்ட் பண்ணுறது இதே தான். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு எப்படி ட்ரேடிங் பற்றி ஒன்றும் தெரில, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் வ்ளாக் நான் போடுறத கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். 6 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கே ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களே 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நீட்டாக வந்துட்டு உங்களுக்கான பேட்டர்ன் செட்டப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? பேட்டர்ன் செட்டப்புங்கிறது 30% தான். நீங்கள் அதில் ஃபாலோ பண்ண போகிற டிசிப்ளினும் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக மார்க்கெட்டுக்கு இருக்க போகிறது தான் 70% உங்களுக்கு மெயின் ரோல். அது பேட்டர்ன் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை என்ன மாதிரி இருக்கவங்கள்ட்ட பேட்டர்ன் வாங்கி படித்தாலும் சரி, எது பண்ணாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்ணுறதுல தான் உங்களோட சக்ஸஸே இருக்குது. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். யாராவது புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கீழே வந்துட்டு ஜெரோடாவோட லிங்க்கும் அப்ஸ்டாக்ஸோட லிங்க்கும் தரேன். அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக பேசுகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.